வணக்கம். எல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நார்த்தங்காய் மரத்தை பழத்தை காய் தான் பார்க்க போகிறீங்க. நார்த்தங்காய் கடாராத்தங்காய்னு சொல்லுவாங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உபயோகமுள்ள வீடியோ. இந்த நார்த்தங்காய் மரம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்குது. நிறைய காய் காய்ச்சி பழுத்து கீழே தொங்கியிருக்கு. யாரும் பறிக்க மாட்றாங்க. ஏன்னா நார்த்தங்காய் கசப்பு தன்மை வாய்ந்ததுன்னு யாரும் பறிக்க மாட்றாங்க, சாப்பிட மாட்றாங்க. அப்படியே கீழே பாருங்கள், எவ்வளோ பழம் உழுந்து கிடக்கு பாருங்கள். நல்ல பெரிய மரம். கசப்புத்தன்மை தான் நல்லதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. பாவக்காய் கோவக்காய்லாம் எவ்வளோ நல்லது தெரியுங்களா? அதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்றாங்க விரும்பி. சின்ன பசங்களும் சரி, பெரியவங்களும் சரி. இந்த நார்த்தங்காயில் அவ்வளோ சத்து இருக்குது. நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வைட்டமின் சி சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சைட் இருக்குது. இது வந்து A to Z உடம்புக்கு தலை முதல் கால் வரை யூஸ்ஃபுல்லாகும். பக்கவாதம், முடக்குவாதம் இது எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். கேன்சர் செல் ஆரம்பத்தில் கண்டிப்பாக இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா சரியாயிடும். இது அவ்வளோ நல்லாயிருக்கும். கண் பார்வைக்கு, பித்தத்துக்கு, மயக்கத்துக்கு, ரத்த ஓட்டத்தை சீர் பண்ண எல்லாத்துக்குமே இந்த நார்த்தங்காய் அவ்வளோ ஜூஸ் நல்லாயிருக்கும். ஆனால் கசப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். தீமைகள்னு பார்த்தோன்னா, இது வந்து அல்சர் உள்ளவங்க, வாய்ப்புண்ணவங்க சாப்பிடக்கூடாது. இது அதிகமாக சாப்பிட்டா அல்சர் வரும், வாய்ப்புண்ணு வரும். தீமைகள்னால் இதான். ஆனால் இதை பாருங்கள், எவ்வளோ கொட்டி கிடக்கு பாருங்கள் மண்ணில். யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் வீடியோக்காக எடுத்தேன். இதை பாருங்கள், காஞ்சி போய் பழுத்து போய் எறும்பு மொய்க்குது பாருங்கள். யாரும் எடுக்க நான் வீடியோக்காக போய் எடுத்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்கிறப்ப செஞ்சு கொடுப்பாங்க ஊறுக்காய், நல்லாயிருக்கும். இப்போ அம்மா இறந்துட்டாங்க, அதனால் செய்யறதுக்கு யாரும் இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ உழுந்து கிடக்கு பாருங்கள். எத்தனை பேர் வீட்டில் நார்த்தங்காய் மரம் இருக்குது, இதை மாதிரி பார்த்துருக்கீங்க, இந்த ஊறுகாய் சாப்பிட்ருக்கீங்க, இந்த ஊறுகாய் விரும்பி பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நார்த்தங்காய் ஊறுகாய் எத்தனை பேர் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் வீட்டில் இது செய்வாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சிலவங்க வீட்டில் நார்த்தங்காய் கிடைக்கிறதுக்கே அப்படியே அபூர்வம்னு நினைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நார்த்தங்காய் கிடைக்கல. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொட்டி பழுத்து வீணாக போய் கிடக்கு பாருங்கள். யாரும் இதோட ஃபுல் பெனிஃபிட் பார்க்குறோன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். வீடியோ நான் போட்டால் போயிட்டே இருக்கும் பெருசாக. அதனால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். டீட்டெயில் ஃபுல்லாக கிடைக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த நார்த்தங்காய் எத்தனை பேருக்கு பிடிக்கும், சாப்பிட்ருக்கீங்க, விரும்பி சாப்பிடுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.